அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐயோ அந்த வாய்க்கால் தகராறு முடியவே முடியாது போலங்க. 4வது மீட்டிங் அப்படிங்கிறது இன்னும் நடைபெறவே இல்லை. சொல்லப்போனா மறுபடியும் அதை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டென்ஷனான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். பொதுவாக எல்லா நாட்டுக்கும் அமெரிக்கா போடக்கூடிய உத்தரவு தான், யாராவது ஈரான் ஆயில் வாங்குனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு செகண்டரி சாங்ஷன் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி. பிரைமரி சாங்ஷன் செகண்டரி சாங்ஷன் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு நாட்டிடம் நம்ம எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது, அவங்க கிட்ட ட்ரேட் பண்ணக்கூடாது, அவங்க கூட நட்புடன் இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்றதுதான் பிரைமரி டார்கெட், பிரைமரி சாங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த நாட்டுடன் நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு ஒரு நாடு சொல்லுதுன்னா அவங்களுக்கு செகண்டரி சாங்ஷன், அதாவது இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் தடை விதிச்சிருக்காங்களோ அது அப்படியே அவங்களுக்கும் போகும். ஸோ இதனால ஒரு நாட்டுக்கு விதிக்கக்கூடிய தடை பல நாடுகளை பாதிக்கும். அதனால தான் அந்த நாட்டை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்படி ஒரு நாடு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு நினைச்சிச்சு அப்படின்னா பல நாடுகளை ஐசோலேட் பண்ண முடியும். ஈரானுக்கு இது புதுசு ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாக பல ஐசோலேஷனை தாண்டி தான் ஈரான் வந்திருக்காங்க. ஆனாலுமே ஈரானுக்கு ஒரு ஹோப் இருக்கு, அமெரிக்காவுடனான அந்த நியூக்ளியர் டீல் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருளாதார தடையெல்லாம் நீங்கும். ஏன்னா அந்த டீல்ல கையெழுத்து போடுவதற்கு ஈரான் வைக்கக்கூடிய மெயின் கோரிக்கை இதுதான். இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா மட்டும்தான் ஈரான் இதுல கையெழுத்து போடுவாங்க. அதுதான் இப்போ இழுபறியா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.